வணக்கம். பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட நிர்வாகிகள் ஒருங்கிணைப்பு குழு தற்போது ஆலோசனை ஈடுபட்டார்கள். அதில் பெரம்பலூரை சேர்ந்த நாடாளுமன்ற தொகுதி உட்பட்ட நிர்வாகிகள் தொடர்ச்சியாக தங்கள் கருத்துக்களை தெரிவித்து வந்தார்கள். கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பெரம்பலூர் தொகுதி திமுகவின் கூட்டணியில் இருந்த ஐஜேகேக்கு ஒதுக்கப்பட்டு அங்கு உதயசூரியன் சின்னத்தில் பாரிவேந்தர் அவர்கள் வெற்றி பெற்று பின்னர் தொடர்ச்சியாக பிஜேபியில் போய் சேர்ந்தார். எனவே அதன் காரணமாகவே தற்போது யாருக்கும் கூட்டணிக்கு எங்கள் தொகுதியை ஒதுக்க வேண்டாம் என்று நேரடியாகவே அந்த நிர்வாகிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் குறிப்பாக அமைச்சர் நேரு மகன் அருண் நேருவுக்கு இந்த முறை இடம் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் அந்த ஐவர் குழுவிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஒவ்வொரு நிர்வாகிகளும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 தொகுதிகள் நிர்வாகிகள், அதே போல பாண்டி உட்பட 40 நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட நிர்வாகிகள் திமுகவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் குழுவில் தங்கள் கருத்துக்களை ஒவ்வொரு தொகுதி வாரியாக தெரிவித்திருக்கும் நிலையில் இன்று 9ஆம் நாள் பெரம்பலூர் தொகுதிக்குட்பட்ட நிர்வாகிகள் இன்று சந்தித்தார்கள். அந்த சந்திப்பின் போது ஏற்கனவே திமுக கூட்டணியில் அந்த இடம் ஒதுக்கப்பட்டு அவர் பின்னர் பிஜேபியில் போய் சேர்ந்தார். எனவே திமுகவை சேர்ந்த ஒருவருக்கு தான் இந்த இடத்தை கண்டிப்பாக நீங்கள் ஒதுக்க வேண்டும் என்றும் நிர்வாகிகள் கோரிக்கை வைத்தார்கள். அதே போல அமைச்சர் நேருவின் மகன் அருணுக்கு இந்த முறை நீங்கள் இடம் வழங்க வேண்டும் என்றும் தற்போது நிர்வாகிகள் நேரடியாகவே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒருங்கிணைப்பு குழுவிடம் ஒருமனதாக கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.